ஓரளவுக்கு எல்லா மருந்து செடியுமே வீட்டில் வச்சுருப்பேன். ஆனால் நான் எப்போவுமே பெரும்பாலும் அதை பயன்படுத்துறது கிடையாது. அப்படியே இருக்கும், தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்ப்பேன், யாராவது தேவைன்னா வந்து பறிச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி. ஆனால் இப்போ எனக்கு ஒரு வாரமாக நீ கண்டிப்பாக இதை பறிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஆகிப்போச்சு பார்த்துக்கோங்க. சரியான சளி இருமல். அதனால் வீட்டில் வந்து ஓமவல்லி இலை, அப்புறம் வெத்தலை, அதுக்கப்புறமா கண்டங்கத்திரி, தூதுவளை, துளசி, அதுக்கப்புறமா திப்பிலி காய் எல்லாமே என் வீட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லாமே செடியாகவே வச்சுருக்கேன், பச்சை செடியாகவே. அதனால் அதில் எல்லாத்தையும் 2 இலையை டெய்லி பறித்து போட்டு அதில் 2 மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் பூண்டு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு எல்லாத்தையுமே தட்டி போட்டு கொஞ்சம் பனங்கல்கண்டையும் கொஞ்சமாக போட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இனிப்பு லைட்டாக இருந்தால் போதும். இவ்வளோத்தையும் போட்டு நல்லா நம்ம வந்து அவிச்சு அதை இருத்து குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா பரவாயில்லாமல் இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் ஒரு 4-5 நாள் தொடர்ந்து குடிக்க போய் இப்போ பரவாயில்ல. இந்த சளி இருமல்லாம் வந்து ரொம்ப பாடாப்படுத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இந்த பால் காஃபி இதெல்லாம் நம்ம வந்து குறைச்சிட்டு இதையே காலையில், சாயங்காலம், ராத்திரிக்கு 3 வேளையும் நல்லா அவிச்சு குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லா எதமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இன்னொன்று, இந்த செடிகள்லாம் எப்போவுமே ஈஸியாக வளர்ந்துரும் அவ்வளவும். ஆனால் எப்போவுமே நம்ம ஒரு சின்ன சின்ன தொட்டியில் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு தேவைக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படியோ இருந்தது, பேசுறதுக்கு வாய்ஸ் வரல அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பரவாயில்ல இதை குடித்ததுக்கப்புறம்.